திட்டிட்டு அந்த கால் வலி தாங்காமல் மூஞ்சி சுருக்கி வச்சுட்டு கிடுகிடுன்னு நடக்க இன்னும் எத்தனை தூரம் போகணுமோ தெரியலையே, எண்ணெய் இது வரைக்கும் விற்கவே இல்லையே அப்படின்னு போயின்னு இருக்கார். போனவுடனே முதல்ல ஒரு வீடு வருது, அங்கே போய் கீழே வைக்கிறாரு அந்த திண்ணையில். அந்த எண்ணெயை தலையிலேருந்து கொஞ்சம் படி இறக்கி வச்சோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம்மான்னு கத்துறாரு. அந்த லேடி வெளியில் வந்து, இந்த பார்ப்பா இதை எதுக்கு கீழே வச்ச, எனக்கு இன்றைக்கி எண்ணெயே வேண்டாம், இந்த இடத்துல இப்படி எண்ணெயாக்கிட்ட முதல்ல தொடச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவர் அது வேறு, இந்த துடைக்கிற வேலை வேறு வந்ததுன்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுன்னு அந்த லேடியை திட்டின்ட்டு தொடச்சிட்டு திருப்பி எடுத்து வச்சுன்னு கொஞ்சம் தூரம் போகிறார். போனால் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆள் சொல்கிறாரு, நீ வந்து என்ன இன்றைக்கி சிடுன்னு மூஞ்சி வச்சுட்டுருக்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, எண்ணெய் வந்து ஸ்மைலிங்காக இருக்கணும், அப்போ தான் நான் வாங்குவேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன் நான் அப்படி பிரின்சிபிள் அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறார், சரின்னு போகிறார். போகும்போது அடுத்த வீடுலேருந்து சிரிச்சுண்டே கொடுக்க ஆரம்பிக்கிறார். வலி காலில் இருந்தாலும் சிரிக்கணும் வேறங்கிறது இவருக்கு இன்னும் வேதனையாக இருக்குது. இருந்தாலும் சிரிச்சுண்டே போய் எல்லார் வீட்லேயும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ 2வது வீடு 3வது வீடுன்னு எண்ணெய் வைக்கும்போது இவருக்கு அந்த ஸ்மைல் பண்ணுறது, எல்லாரும் பதிலுக்கு சிரித்து பேசுகிறது இவருக்கு பிடிக்கிறது. சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறார். அப்புறம் எல்லாம் முடிச்சாச்சு, எண்ணெய் ஃபுல்லாக விற்று முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு செடிக்கிட்ட நிழலோடு இருக்குது. அந்த செடியை பார்த்த உடனே இது கீழே உட்காந்துக்கலான்னு உட்காந்த உடனே தான் அப்பாடா அப்படின்னு இருக்குது. அப்போ தான் அவருக்கு தோணுறதை வச்சுச்சோ, நம்ம இந்த எண்ணெய் விற்கிற இதில் நமக்கு அந்த கால் வலி தெரியல போல இருக்குது, இப்போ அதுவே வலிக்கிறதேன்னு சொல்லிட்டு அந்த காலெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விடுறார், கால் சரி பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கல் தடுக்கின இது இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறார். எல்லாம் பண்ணும்போது தான் அவருக்கு ஞாபகமாக வருது, ஆஹா நம்ம நாரதராச்சே அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வியாபாரியாகவே கிட்டத்தட்ட மாறின நிலமையில் நம்மளை மறந்து உட்காந்துட்டு இருக்கோமே, இப்படி இருக்கே நம்ம நிலமை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிடுகிடன்னு போய் எங்கே அந்த எண்ணெய் வியாபாரியை மறைச்சி வச்சுருந்தாரோ அங்கே போய் அவனை எழுப்பி விட்டு அந்த காசு எண்ணெய் எல்லாத்தையும் அவனுக்கு தெரியாமல் அவன் பக்கத்தில் வச்சுட்டு அவர் கிளம்பி வந்துடுறார். இப்போ என்ன இதில் தெரிஞ்சது, இப்போ இத்தனை நேரம் என்ன பார்த்தீங்க இந்த கதையில், அவர் வந்து அந்த நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்கிறதையே நிறுத்திட்டார். எங்கே நிறுத்தினார், அந்த பாம்பை பார்க்கறச்சி செகண்டு. இப்போது இன்னொரு விஷயம் மெயினாக என்ன பண்ணார், நாராயண மந்திரம் சொல்லலை, இதுவே எண்ணெய் வியாபாரி சொன்னான். அடுத்தது அவருக்கு அந்த கண்ணால் அந்த பாம்பை பார்த்த உடனே விருப்பு வெறுப்பு வருது, காதால் சவுண்டு கேட்டார், சரசரான கேட்டு தான் அப்படி திரும்பி பார்த்தார். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபியர் அவருக்கு உடனே என்னாச்சு, ஒரு ஃபியருங்கிற பயங்கிற ஒரு இது வந்தது. உடனே அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை பஸ்மமாக்கிட்டார். அப்புறம் விஷ்ணுவை என்ன பண்ணார், கர்ஸ் பண்ணுறாரு. என்ன சொன்னார், ஐயோ இதுக்குள்ளே நான் ஒரு வேளை இது என்னை சாப்பிட்டு முழுங்கி வச்சதுன்னா ஒரு வேளை நாராயணர் வந்து என்னை திருப்பியும் அந்த மனுஷ பிறவியில் போட்டாலும் போட்டுருவார் அப்படின்னு அவரை